47 சட்டமன்ற உறுப்பினர்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் களத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருந்து இன்றைக்கு மக்கள் மன்றத்திலே போராடி புரட்சி தலைவர் இதயநிதி அம்மா அவர்கள், புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள், எம்ஜிஆர் அவர்களையும் அம்மா அவர்களையும் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு தன் பொது வாழ்க்கையில தொடங்கிய நாள் முதல் தன் உயிர் உள்ளவரை ஒரே கட்சி, ஒரே கொள்கை, ஒரே தலைவர் என்று வாழ்ந்து வருகிற புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு எடப்பாடி தொகுதியில 98,000 வாக்கு வித்தியாசத்தில வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவருடைய தாயன்பின் காரணமாகத்தான் எடப்பாடி தொகுதி மக்கள் அவருக்கு வாக்களிக்கிறார்கள். இன்றைக்கு 47 சட்டமன்ற உறுப்பினர்களில கருத்து வேறுபாடு ஏற்படுகிற போது சில பேருக்கு நீங்கள் பதவி ஆசை காட்டி நீங்கள் ஏமாற்ற நினைத்தீர்கள். அதிலே 3-4 பேர்கள் ஏமாந்து போனாலும் மற்ற பேர்கள் எல்லாம் சுதாரித்து கொண்டு அம்மாவின் ஆன்மா, புரட்சி தலைவருடைய ஆன்மா அவர்களை நல்வழிப்படுத்தி புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்களுடைய ஆளுமையின் காரணமாக, தாய் அன்பின் காரணமாக இப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிணைந்து மீண்டும் வலிமையோடு இன்றைக்கு பிரதான எதிர்கட்சி கேட்காத கேள்வியை கூட புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் தாவேக அரசுடைய குற்றங்களையும் இயலாமையும் இன்னைக்கு மின்சார வாரியத்துல டிஸ்க் காண போச்சுன்றாங்க. ஒரு வரலாறு இதுவரை ஒரு அரசினுடைய ஆவணம் காணாமல் போவது என்பது அவ்வளவு சாதாரணமாக நாம் கடந்து போக முடியாது. அப்படி ஒரு இயலாமையின் அரசை மக்களிடத்திலே இன்றைக்கு தோலுரித்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களை போல சினிமா வசனம் பேசி மக்களை, தொண்டர்களையும் மக்களையும் ஏமாற்ற தெரியாது இந்த சாமானிய தலைவர் புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்களுக்கு. அவருக்கு என்ன தெரியும்னா, மனதில் பட்டதை வெள்ளேந்தியா தொண்டர்களிடம் மக்களிடம் மறைக்காமல் பேசுகின்ற ஒரு வெள்ளேந்தி தலைவர் தான் தமிழகத்திற்கு கிடைத்திருக்கிற வரப்பிரசாதம். காலம் கண்டெடுத்த ஆளுமை. காலம் கழிந்து வருகிற போது அவருடைய ஆளுமையினுடைய முழு பலனையும் இந்த தமிழ்நாடு தெரிந்து கொள்வதற்கும், தமிழ்நாடு பயன்படுத்திக் கொள்வதற்கும் காலம் கழிந்து வரும். ஆகவே ஒரு ஆளுமை என்பது இன்றைக்கு ஒரு தொண்டனாக இருந்து இன்றைக்கு 2 கோடி தொண்டர்களை கொண்டிருக்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்தை வழி நடத்துகிறார்கள். ஆகவே கவர்ச்சியாக சினிமா வசனம் போல மாண்புமிகு உங்களுடைய தலைவர் விஜய் அவர்களை போல மக்களையும் தொண்டர்களை ஏமாற்ற தெரியாதனாலே இன்றைக்கு புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியாருக்கு எல்லாம் தெரியும். ஆனா ஒன்னே ஒண்ணு விஜய் அண்ணாக்கு தெரிஞ்சது புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியாருக்கு தெரியாது. வசனம் பேசி மக்களையும் தொண்டர்களையும் ஏமாற்ற தெரியாது. உண்மையை வெள்ளந்தியா பேச தெரியும். அதற்கு இந்த மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அதை நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம். இதுதான் வரலாறு. மாண்புமிகு நிர்மல்குமார் அவர்களே, இன்னைக்கு நீங்க பொறுப்பேற்றிருக்கிற துறையில நாடு முழுவதும் மின்சார வெட்டு, மக்கள் இருளிலே குழந்தைகளோடு வீதியிலே வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு புறத்துல மின்சார வெட்டு, இன்னொரு புறத்துல மின்சார ஆவண திருட்டு. மின்சார வெட்டையும் மின்சார திருட்டையும் தடுக்க முடியாத மின்சாரத்துறை அமைச்சர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மின்சார கம்பியில கை வைக்க வேண்டாம், அது உங்களுக்கு மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மின்சார கம்பியில கை வைத்தால் அது சாக்கடிக்கும் என்பதை மின்சாரத்துறை அமைச்சருக்கு அன்பான உங்கள் சகோதரனாக ஒரு காலத்திலே உங்களோடு கழகப்பணி ஆட்சியவன் என்கிற அடிப்படையில எச்சரிக்கையாகவும் அன்போடும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.